Hello guys, welcome to our channel Sino Stories. இன்னைக்கான நிகழ்வு முரளி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சென்னையில ஒரு வாடகை வீட்டை பார்த்திருக்காரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா முரளிக்கு மோகினி பெயினால ரொம்பவே பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. கூடவே இவர் ஃபேமிலியோட போனதுனால அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்பவே திகிலான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அந்த நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், முரளிக்கு என்ன நடந்துச்சுன்றது வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முரளி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அப்போ வயசு 35. இவர் சென்னையில ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த நபர் அப்போ பசங்களோட சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து தான் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவருக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. கொஞ்சம் இவருக்கு வேற வேலையும் கிடைக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பெட்டரான ஒரு ஜாப்பும் கிடைச்சிருக்கு. இந்த ஜாப் கிடைச்சதுமே அப்போ முரளி என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஃபேமிலியோட இங்கே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருங்க. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. அந்த குழந்தையோட பேர் மீரா. வயசு 5 வயசு ஆச்சாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு வீட்டு ஒன்று பார்க்குறாங்க. வீடு ஈஸியாக இருக்குது பக்கத்தில், ஆனால் ரொம்பவே பாலடைஞ்ச ஒரு வீடு மாதிரி பழைய காலத்து ஸ்டைலில் அந்த வீடு இருந்திருக்குங்க. பார்த்ததுமே இங்கே முரளியோட அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அந்த வீடு. ஆனால் முரளிக்கு ஒரு சந்தேகமும் இருந்திருக்கு, கொஞ்சம் பயமாகவும் இருந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு கம்மியான வாடகைக்கு வந்திருக்கு. இப்போ வாடகை கம்மியாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு பயம் கொஞ்சம் மனசெல்லாம் கருக்குன்னு இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட மனைவிக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கும் அந்த இடம் பிடிச்சிருக்கு. இவருக்கும் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. 2 நாள் சரியாக நல்லபடியாக போயிருந்துருக்குங்க. 3ஆவது நாள் முரளி வெளியே அவங்க கேட்டுக்கிட்ட நின்று பல்லு விளக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது அந்த வழியாக ஒரு முதியவர் ஒருத்தர் வந்திருக்காருங்க. அந்த நபர், இந்த வீட்லையாப்பா குடியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முரளி, ஆமாங்க ஐயா, நாங்கள் 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா உனக்கு வேறு வீடே கிடைக்கலையாப்பா, இந்த வீட்டில் ஏன்ப்பா இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, இந்த வீட்டில் இருக்கிறேன்னா எனக்கு புரியல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த முதியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மோகினி நடமாட்டம் இருக்குன்னு ஊருக்காரங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்கப்பா. இந்த வீட்டில் நீ குடியிருக்கியே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மோகினியா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு முரளி அவருக்கு பதில் சொல்லி அனுப்பி வச்சுட்டாராம். முரளியும் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி, இந்த காலத்தில் போய் மோகினி அதெல்லாம் இருக்குமா, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு அன்னைக்கு ஆஃபீஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாருங்க. போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராரு. வரும்போது அவங்களோட பொண்ணு மீரா தனியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வாசல் வழியாக கதவு ஒன்று இருக்குங்க. அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. என்ன மீரா அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருக்கிற, வா வீட்டுக்குள்ள அப்படின்னா அவங்களோட மனைவி கூப்பிடுறாங்க, முரளியோட மனைவி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அம்மா இருமா, இதோ இந்த அக்கா கூட விளையாடிட்டு இருக்கேன்ல, நான் வந்துடுறேன் இருமா, அந்த அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது உள்ள என்ட்ரி ஆகிக்கிட்டே முரளியும் கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. அப்போ மீரா என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாமே அப்படின்னு அவங்க முரளியும் போய் பார்க்குறாருங்க. மீரா மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் யார் கூடயே பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. முரளிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு. சரி, குழந்தைங்க கற்பனையாக கூட இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளோட பொண்ணு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு முரளியும் அது கேஷுவலாக விட்டுட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே மீராவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பின்னாடி கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெத்தையில் மாடியில் உள்ள அந்த ரூமில் தான் படுத்துக்குவாங்களாங்க. அதே போல் மாடியில் ஏறி அவங்களோட பெட்ரூமுக்கு போயிருக்காங்க 3 பேருமே. போய் படுத்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சா. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இவங்களோட வீட்டுக்குள்ள கிச்சன்ல இருந்து ஏதோ பாத்திரம்லாம் உருட்டுற மாதிரியான சத்தங்கள் பயங்கரமாக கேட்டிருக்கு. நல்லா தெளிவாக கேட்டுருக்கு. இப்போ இந்த சத்தம் கேட்டதும் திடுக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு முரளி. என்னமோ சத்தம் கேட்குதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே பெட்ரூம்ல இருந்து கீழே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா கிச்சன் ஓரளவுக்கு தெரியும். கிச்சன்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட மனைவி தான் அங்கே நின்றுட்டு இருக்கா போல அப்படின்னு முரளியும் அந்த ஸ்டெப்ல இறங்கி வராங்க. வந்தவர் பார்த்தா அவங்களோட மனைவி தான் அங்கே பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா இந்நேரத்தில் பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கிற, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்களோட மனைவி எதுவுமே பேசலையாங்க, பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருந்திருக்கு. இப்போ என்னம்மா ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவம், கண்ணெல்லாம் என்ன ஆச்சு, தூங்கு பாரு, உனக்கு எப்படி கண்ணெல்லாம் செவந்திருக்கு, வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு வராங்கங்க. மாடிப்படி வரைக்கும் வந்திருக்கிறது
முரளி நல்லாவே பார்த்துருக்காங்க. அதன் பிறகு அவங்களோட உருவம் எங்கே மறைஞ்சிச்சுன்னே தெரியலையாங்க. சுத்தமாகவே அந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு மாயமாக மறைஞ்சிச்சு. இப்போதான் நல்லாவே முரளிக்கு பயம் வந்திருக்கு. என்னடா நம்மளோட மனைவி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நல்லா மறுபடியும் கிச்சன் சைடு திரும்பி பார்க்குறாருங்க. கிச்சன் லைட் ஆஃப்ல இருக்கு. இப்போ இன்னும் தூக்கி வாரி போட்டுச்சு. லைட் ஆன்ல தானே இருந்துச்சு, நம்ம மனைவி நம்ம பார்த்தோமே அப்படின்னு வேக வேகமாக ஓடுறாருங்க அவங்களோட பெட்ரூம். அங்கே ஓடி போய் பார்த்தா அவங்களோட மனைவி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியலையே, நம்ம இப்போ கீழே பார்த்தோமே இவ எப்படி மேலே வந்திருப்பா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவங்களோட மனைவியை போய் எழுப்புறாங்க. அவங்களும் ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து மெதுவாக எந்திரிக்கிறாங்க. என்னங்க இந்நேரத்தில் தண்ணி எதுவும் வேணுமா, தண்ணி பக்கத்துலேயே பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்து குடிச்சிட்டு படுங்க அப்படின்னு அவங்களோட மனைவி சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டாங்களாங்க. முரளிக்கு அள்ளு விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்மளோட பிள்ளைய பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பிள்ளைக்கு திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு இவங்க படுத்துட்டாராங்க. அடுத்த 2 நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. 3ஆவது நாள் எப்பவும் போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்திருக்காங்க முரளி. அன்னைக்கு அவங்களோட மனைவி வீட்டில் அந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படுக்கிறேங்க, துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்கிறது இருக்கு, நான் லேட்டாக வருவேன் அப்படின்னு அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. சரின்னு மீராவும் முரளியும் 2 பேரும் போய் படுத்திருக்காங்க. படுத்து நல்லாவே தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயாவது தூங்கியிருப்பாராங்க. அப்போது திடீர்னு இவருக்கு பின்னாடி யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட மனைவி தான் படுத்துருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட மனைவி சைடு திரும்பி படுத்துட்டு அவங்க மனைவி மேலே கையை போட்டு படுத்திருக்காங்க. கையை போட்டு படுத்து ஒரு 5 நிமிஷத்தில் அவரோட உடம்பே ஃபுல்லாக கூலிங்காக ஆகிற மாதிரி இருந்திருக்குங்க. பயங்கரமாக ஜில்லுன்னு ஆகிற மாதிரி இருந்திருக்கு. என்னடா இது இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கிறாளா அப்படின்னு அப்போதான் மெதுவாக கண்ணை திறக்கிறாரு. திறந்துட்டு பார்த்தா அவங்களோட மனைவி தான் அங்கே படுத்துட்டு இருக்காங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவியும் மீண்டும் முரளி மேலே கையை போட்டு படுத்திருக்காங்க. இப்போது இந்த குளிர் தாங்கவே முடியலையாங்க. அவங்களோட மனைவி முரளி மேலே கை போட்டதுமே குளிர் பயங்கரமாக நடுங்கிற மாதிரி இருந்திருக்கு. டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு முரளி. எழுந்துட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்க்குறாருங்க அவங்களோட மனைவி. அங்கே யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக கீழே இருந்து ஏதோ டிவி ஓடுற மாதிரியான அந்த சத்தங்கள் கேட்குது. கூடவே யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான அந்த குரலும் கேட்குது. என்னடா இங்கே படுத்துட்டு இருந்தவ திடீர்னு காணா போயிடறாளே, முன்னாடியும் அப்படித்தான் பண்ணா இப்பவும் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு இவங்க கோபத்தோட முரளி எந்திரிச்சு போய் பார்க்குறாரு. அப்போ அவங்களோட மனைவி அங்கே யாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. துணி மடிச்சுக்கிட்டே கூடவே டிவியும் ஓடிட்டுருக்கு. அந்த டிவியில் ஓடுற அந்த விஷயங்களை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. முரளி இங்கேருந்து சத்தம் போடுறாரு. என்னம்மா தனியாக பேசிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அதோ இங்கே ஒரு பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அவங்களோட முரளி மேலே நின்று கூப்பிட்றாரு இல்லையா. அவங்களோட மனைவி முரளியை பார்த்துட்டு டக்குன்னு இந்த பக்கம் திரும்பும்போது அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு பொண்ணு நின்றுச்ச பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நான் நின்று பார்க்கும்போதுலேருந்து நீ மட்டும்தான் பேசிகிட்டு இருக்க, அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்து நடுங்கி விட்டாங்களாங்க. அந்த துணியெல்லாம் மடிக்கிறத அப்படியே விட்டுட்டு வேக வேகமாக ஸ்டெப்பில் ஏறி வந்திருக்கேன். என்னங்க மீராவும் இந்த மாதிரி சொல்கிறா, நீங்களும் இப்படி பார்த்தேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் நிஜமாக ஒரு பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருந்தேங்க, உண்மையாகவே நான் பேசிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்காக கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இல்லைங்க நிஜமாக பார்த்துங்கன்னு சொன்னாலுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணி முரளி அன்னைக்கு படுக்க வச்சிருக்காருங்க. படுத்ததுக்கு அப்புறமா முரளிக்கு யோசனை, நம்ம பக்கத்தில் படுத்திருந்தது யார், கூடவே நம்ம மேலெல்லாம் கையெல்லாம் போட்டுச்சு, அதெல்லாம் யாராக இருக்கும், என்னன்னு ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை அந்த வயசானவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ, இந்த வீட்டில் மோகினி பேயா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். இல்லை அப்படின்னா அந்த வீட்டை வாடகைக்கு பேசினாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால முரளி அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு இந்த வீட்டை வாடகைக்கு பேசி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நபர் ஃபோனே எடுக்கலை. என்னடா இது இவன் ஃபோனை எடுக்க மாட்டானே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னா அன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாராங்க. பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்பவும் ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. எப்பவும் போல மீரா பின்னாடி வாசல் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ முரளி பக்கமாக நெருங்கி போகிறாருங்க. மீராவுக்கு பக்கத்தில் போயிட்டு, மீரா யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அப்பா அங்கே பாரு, அங்கே ஒரு அக்கா தானே இருக்காங்க, அந்த அக்கா இதோ அந்த ஒரு குகை மாதிரி இருக்குல்லப்பா, அதுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த அக்கா வர்றாங்க, அவங்க தான் என் கூட விளையாடிட்டு இருக்காங்க, வா நீயும் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு என்னை கூப்பிட்றாங்கப்பா, நானும் அவங்களோட வீட்டுக்கு போட்டுமாப்பான்னு கேட்டிருக்கேன்.
அப்போ முரளிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது இவளும் போட்டுமான்னு கேட்கறாளே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு மீரா அங்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் இருட்டா இருக்குல்ல, அங்க வந்து நிறைய பாம்புகள்லாம் இருக்கும், அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீராவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாராங்க. அதுக்கப்புறமா அந்த பின்னாடி கதவை லாக் பண்ணிட்டு இந்த நபரும் மீராவும் 2 பேரும் பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தெளிவா கேட்குறாரு, அந்த அக்கா எங்கேருந்து வராங்க, அந்த அக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணும், அக்கா வந்து ஜாலியா பேசுவாங்க, அந்த அக்கா அங்க ஒரு குகை மாதிரி இருக்குல்ல, அங்கேருந்து தான் வருவாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ இங்க முரளிக்கு வந்து பயம் இருந்தாலும் சரி, பொண்ணு வந்து கற்பனையாக தான் ஏதோ சொல்கிறா போல, பரவாயில்ல நம்ம அதை பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு மீராவை அன்னைக்கு படுக்க வச்சுட்டு அதன் பிறகு முரளியும் அவங்களோட மனைவியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது தான் பாப்பா இந்த மாதிரி உளறிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட மனைவி. அவள் எப்போவுமே இப்படிதாங்க கேஷுவலாக விளையாடிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்களோட மனைவியும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட மனைவியும் முரளியும் பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி வாசல் வழியா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்திருக்கீங்க. அப்போ 2 பேருமே நடுங்கி போயிட்டாங்க. இந்நேரத்துல யாரா பின்னாடி வாசல் கதவை தட்டுறது அப்படின்னு. 1 by 1 முரளி முன்னாடி போறாருங்க, பின்னாடி அவங்களோட மனைவியும் முரளியோட கையை பிடிச்சிட்டு வராங்க. வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்க யாருமே இல்லை. யாருமே இல்லாத பார்த்து 2 பேருமே நடுங்கி போயிட்டாங்க. அடுத்தது முரளியோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க என்ன கொஞ்சம் கீழே இறங்கி பாருங்க, அங்க ஏதாவது தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு முரளியும் கீழே இறங்குறாங்க. அவங்களோட மனைவியும் கூடவே வராங்க. வந்தவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாங்க, ஒருவேளை மீரா சொல்ற மாதிரி அந்த இருட்டு பக்கத்துல போய் பார்க்கலாங்க, இருங்க நான் டார்ச் லைட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போறாங்க. உள்ள போனவங்க தாங்க எப்படி திடீர்னு அந்த இருட்டுக்குள்ள இருந்து கத்துறாங்கன்னு தெரியல. ஏங்க சீக்கிரமா இங்க வாங்க, ஏங்க அவங்க நிக்காதீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. அது சேம் முரளியோட மனைவியோட வாய்ஸாவே இருந்திருக்கு. ஏன் இப்போதாண்டி டார்ச் லைட் எடுக்கிறதுக்கு போனால் அதுக்குள்ளே அங்கே என்னடி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு இவங்களோட மனைவியை பார்த்து கேட்குறாங்க. சீக்கிரமாக இங்கே வாங்கலை, இங்கே என்னமோ இருக்குங்க, இங்கே வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த இருட்லேயும் நிலா வெளிச்சத்தில் தட்டு தடுமாறி மெதுவாக அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கங்கே மண் மேடுகளாகவே இருக்குங்க. ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் மேடுங்களாகவே இருக்குது. கூடவே அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குங்க. அந்த ட்ராக்கு யாரோ அடைச்சி வச்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த ட்ராக் வந்து இப்போ யூஸ் பண்ணாதது மாதிரி கடந்திருக்கு. ரொம்பவே துருப்பிடிச்சு போய் அந்த பக்கம் யாருமே அந்த நடமாட்டமே இல்லாத மாதிரி இருந்திருக்கு. அப்போது முரளி அவரோட கையில் நல்ல வேலையாக மொபைல் வச்சுருந்துருக்காருங்க. மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிட்டு பார்க்குறாருங்க. அவங்களோட மனைவி பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க. முடியெல்லாம் ஃபுல்லாக விரிச்சு போட்டுக்கிட்டு, ஏங்க அங்கே உங்கள் பக்கத்தில் நின்னது நானே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மனைவி ஒரு இடத்த பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க. செமையாக கத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு முரளியை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஏங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க, இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முரளி அவங்க பார்த்துட்டு கத்துற அந்த டைரக்ஷனை பார்க்குறாங்க. அவங்களோட முரளியோட மனைவி தாங்க அங்கே வீட்டில் இருந்து டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு, ஏங்க நான் வரத்துக்குள்ளே ஏங்க அங்கே போனீங்க அப்படின்னு சத்தம் போட்டு வராங்க. இப்போ இவரோட மேலே சாஞ்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது இவங்களோட மனைவியோட ரூபத்திலே இருக்குது. அங்கே வரதும் அவங்களோட மனைவி மாதிரியே இருக்குது. எது உண்மைனே புரியலையே அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தோடையே சாமி பேரை சொல்லியிருக்காருங்க. பயங்கரமாக 2-3 சாமி பேர், இந்த கருப்பு சாமி, ஐயனாரப்பன், இந்த மாதிரி பயங்கரமான இந்த துஷ்ட சக்திகளில் நெருங்க முடியாத அளவுக்கான சாமி பேரெல்லாம் சொன்னதுமே அங்கே இவங்களை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா அந்த ஆன்மா, அந்த உருவம் அப்படியே வீர்னு ஒரு சத்தத்தோட அந்த பழைய ரயில்வே ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ராக்குக்கு அந்த பக்கம் போன மாதிரி இருக்குங்க. அந்த சவுண்டு மட்டும் இவருக்கு நல்லா கேட்டு. அப்போ இந்த பக்கம் இருந்து வர்றது தான் இவங்களோட உண்மையான மனைவி. இப்போ இந்த டார்ச் லைட் உதவியோட மறுபடியும் அவங்களோட மனைவி கிட்ட போய் நிற்கிறாருங்க. அங்கேருந்து பார்த்தா இவங்க இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தது ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கிட்ட நின்னதுனால தான் அந்த ஆன்மா அங்கே இருந்திருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு, இங்கே நிற்காதடி வேகமாக ஓடுறி அப்படின்னு அவங்களோட மனைவியை கூட்டிகிட்டு முரளியும் அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நடந்தது சொல்கிறாருங்க. உன்ன மாதிரியே இருந்துச்சு, அது இந்த இடத்துல என் மேலே சாஞ்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு, அது என்னை விடவே மாட்டேன்னு ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாருங்க. சொன்னதும் அவங்களோட மனைவி பயந்தே போயிட்டாங்க. ஏங்க இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாதுங்க, ஆல்ரெடி எதேதோ பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் இல்லாத டைம்லலாம் யாரோ என் கூட இருக்கிற மாதிரி இருக்குங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்தாலே, அந்த பொண்ணை நான் இந்த தெருவில் இது வரைக்குமே பார்க்கவே இல்லைங்க, அன்னைக்கு நைட்டு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறமா அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு அவங்களோட மனைவி அழுகுறாங்க.
இப்போ மேல படுத்துட்டு இருந்த அவங்க பொண்ணு மீரா வீச்சு வீச்சுன்னு கத்துறாங்க. என்னமோ ஆச்சே பொண்ணுக்கு அப்படின்னு வேக வேகமா இவங்க ஸ்டெப்ல ஏறி ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு அந்த பெட்ரூம்ல உள்ள ஜன்னல்ல பார்த்துக்கிட்டு கத்திட்டு இருக்குங்க. அக்கா சீக்கிரமா வந்திருக்கா, அங்க போகாதக்கா, அங்க ட்ரெயின் வருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்குங்க. எம்மா என்னம்மா பண்ற, அங்க இந்த ட்ரெயினுமா வருது அப்படின்னு இவங்க 2 பேருமே அங்க போய் அந்த ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அச்சு அசல் இங்க முரளியோட மனைவி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அங்க உருவம் நின்றுட்டு இருக்குங்க. அது ஒரு பொண்ணோட உருவமா இருக்கு. ஆனா முகம் மட்டும் இவங்களுக்கு நல்ல பக்கத்துல இருக்கிறதுனால பளிச்சுன்னு தெரியுது, அவங்க தூரத்துல இருக்கிறதுனால மங்களா தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சேம் இதே சாரி, அதே இந்த முரளியோட மனைவி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்திருக்கு. அள்ளு விட்டு போயிட்டாங்க 2 பேரும். ஏங்க அது நான் இல்லைங்க, அது நான் இல்லைங்க அப்படின்னு இங்கிருந்து மனைவி சொல்றாங்க. உடனே அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு அந்த அக்கா இனிமே வந்தாங்கன்னா அவங்களோட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அது அம்மா மாதிரி இருக்காங்கப்பா, இப்போ அந்த அக்கா இல்லப்பா, அது அம்மா மாதிரி இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியா படுமான்னு அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் எப்படியாவது அந்த பெரியவரை கண்டுபிடிச்சிடணும். அந்த வந்த 2வது நாளே சொன்னார் பார்த்தீங்களா, இந்த வீட்டில் ஒரு மோகினி இருக்கு அப்படின்னு. அந்த நபரை பார்த்து இந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்குது, இது எதனால நடக்குது, இது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு விசாரிச்சுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு விடியவே முரளி தூங்காமலே இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது வேலையா பல்லு விளக்குற மாதிரி அந்த கேட்டுட்ட நின்றுட்டு பல்லு விளக்கிட்டு இருக்காரு. அப்போ யதார்த்தமா அந்த பெரியவரும் அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை நிறுத்திட்டு, பெரியவரே இங்க வாங்கினேன், அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் அலட்சியமா விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த நபருக்கு தெரிஞ்சிச்சுங்க ஏதோ இந்த வீட்டுல நடந்திருக்கு அப்படின்னு. என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு அந்த நபர் கேட்டுக்குள்ள வராங்க. வாசப்படியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க முரளியும் அந்த பெரியவரும். இப்படிதான் நடந்துச்சு, என்னோட மனைவி ரூபத்திலேயே என் பக்கத்துல நெருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்னோட மனைவியா இல்லையான்றதை என்னால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பொண்ணுகிட்டையும் அந்த உருவம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இங்க ஒரு மோகினி இருக்கு அப்படின்னு. இது வந்துட்டு இந்த மோகினி பேய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல குடியிருந்த பொண்ணு இல்லையாங்க, இந்த ஊரை சேர்ந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாந்திரிகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, துஷ்ட மாந்திரிகம், அந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்களாம். இந்த ஜின்னெல்லாம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்களாம். அந்த பொண்ணு தான் ஒரு நாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் அந்த ரயில்வே ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் தான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஊருக்குள்ள வருவாங்க. அப்போ யதார்த்தமா அந்த பொண்ணு வரும்போது அந்த ட்ரெயின் வரதை கவனிக்காம அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. இந்த ஜின்னுக்கு அந்த படையலெல்லாம் போட்டு அந்த சாமி மாதிரி கும்பிடுறது அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஜின்னுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அது எதுவுமே பண்ணாததுனால அந்த பொண்ணோட உருவத்திலேயே அந்த ஜின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கு. நாளடைவுல அந்த பொண்ணோட உருவம் மோகினியாவும் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஜின்னும் மோகினியும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வர யாரையுமே அந்த இந்த வீட்டுல வந்து குடியிருக்கிற யாரையுமே நிம்மதியா இருக்க விட்டதே இல்லையா. ஒன்னே அவங்க வீட்டுல துர்மரணங்களை ஏற்படுத்துமாம். அதுவும் குறிப்பா சின்ன குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மோகினிக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. கூடவே ஆண்மகன்களா இருந்தா அதுகிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி அவங்களோட மனைவியோட ரூபத்துல வர மாதிரி எல்லாம் வருமாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பெரியவர்கிட்ட இருந்து முரளி தெரிஞ்சுக்கிட்டார். சரிங்க ஐயா, இவ்வளோ சொன்னீங்களே உங்களுக்கு நன்றி. ஆனா இந்த விஷயத்துல இருந்து நாங்க வெளியே வரணும் அப்படின்னா என்னங்க ஐயா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி இருந்தவங்கலாம் என்ன பண்ணுனாங்க அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இருந்தவங்கலாம் ஒன்னே இந்த வீட்டுல துர்மரணம் ஏற்பட்டதும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்களாம். இல்லை இது மாதிரி சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா ஒன்னே அவங்க வந்து மாந்திரிகம்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. வேலை ஆகலை அப்படின்னா அந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. சொந்தமா வீடு வாங்கினவங்க எல்லாம் கூட நிறைய பேர் ஏமாந்து போயிருந்திருக்காங்களாம். இந்த விஷயத்தையும் அந்த பெரியவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்க, இப்ப நாங்க ஒரு மாந்திரிகரை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னும் கேட்கிறாருங்க முரளி. உங்களோட விருப்பம்பா, நீங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு அந்த நபர் கிளம்பிட்டாராங்க. அன்னைக்கே அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு மாந்திரிகரை கண்டுபிடிக்கிறாரு முரளி. அந்த மாந்திரிகர் வீட்டுக்குள்ள வராருங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாருங்க. அந்த கேட்டுக்குள்ள வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாரு மோகினியோட நடமாட்டம் இங்க இருக்கு அப்படின்றது. இந்த மோகினியை விரட்டணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நைட்டு பூஜை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேட்டுக்குள்ளேயேங்க, வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியே கேட்டுக்குள்ள ஒரு பூஜை ஒண்ணு பண்றாங்க. யாகம் வளர்த்து பூஜை பண்றாங்க. இவர் யாகம் வளர்த்து மாந்திரிகர் வந்து மந்திரத்தெல்லாம் சொல்ல
அவங்களோட பொண்ணு நல்லா தாங்க படுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்களோட பெட்ரூம்குள்ள. அந்த பொண்ணை தானாவே எதுவுமே பேசாமலே எழுந்து வெளியே வராங்க, ஸ்டெப்ல இறங்கி வராங்க. வரும்போதே மீரா இங்கெல்லாம் வரக்கூடாது, வீட்டுக்கு போ, உள்ள போ அப்படின்னு முரளி சத்தம் பண்றாரு. ஆனா மீரா காதுலே கேட்டுட்டு இருக்காம பின்னாடி வாசல் வழியா எப்பவும் போல போறாங்க. அந்த அக்கா என்னை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேரா கதவை திறக்கிறாங்க. திறந்த பொண்ணு நேரம் நடந்து போய்கிட்டே இருக்குங்க. எப்பவும் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் நின்று அந்த பொண்ணு விளையாடும். ஆனா இன்னைக்கு அந்த சுடுகாட்டு பக்கத்துல நடந்து போற மாதிரி போயிட்டே இருந்திருக்குங்க. இப்போ இவங்களோட அம்மாவும் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாங்க. நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு முரளியோட மனைவி வேகமா டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா இந்த மீரான்ற பொண்ணு அந்த சுடுகாட்டையும் தாண்டி அந்த பக்கம் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குகை மாதிரி இருக்குதாங்க. அந்த குகைக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு, அக்கா வாங்கக்கா, நான் வந்துட்டேங்க அக்கா, நீங்க வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு. மீரா, யாரை கூப்பிட்டு இருக்க, வா மீரா, இங்க வா மீரா அப்படின்னு இங்க இருந்து அவங்களோட அம்மா சத்தம் போட, சேம் அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. அந்த உருவமும் முரளியோட மனைவியோட உருவத்திலேயே இருக்குங்க. மீரா வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, அம்மா நீ வந்துட்டியா அம்மா அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி டக்குன்னு மாறிச்சு. அக்கான்னு இருந்தது அம்மாவா மாறி அங்கேயே அந்த பொண்ணு போக ஆரம்பிச்சிருச்சு. மீரா அது நான் இல்லை, நான் இங்க இருக்கிறேன், இங்க வா மீரா அப்படின்னா முரளியோட மனைவி கத்துனாலும் வேலைக்கே ஆகலை. உடனே இங்க மீரா கூப்பிட்டுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட் முரளிக்கு கேட்டுருச்சுங்க. முரளியும் அந்த மாதிரி 2 பேரும் வராங்க. வந்துட்டு பார்த்தா இங்கே முரளியோட மனைவி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி சாரி, அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்து எல்லாமே அங்க இருந்திருக்குங்க. இப்போ இந்த மாந்திரிகர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பக்கமா நெருங்கி போறாங்க. உங்க பொண்ணு நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அங்க போயிட்டு இவர் கையில வச்சிருந்த ஒரு தண்ணியை தெளிச்சிருக்காரு. தெளிச்ச அடுத்த செகண்டேங்க முரளியோட மனைவியோட ஒரு ரூபத்துல இருந்த அந்த உருவம் காத்து மாதிரி கருப்பா மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் புகை மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ மீரா பார்த்துட்டு வீர்னு கத்துறாங்கங்க. அம்மா என்னை காப்பாத்துமா, அம்மா என்னை காப்பாத்துமான்னு கத்துறாங்க. வேகமா ஓடி வந்துரு மீரா அப்படின்னு அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க, முரளியோட மனைவி. உடனே அவங்க பொண்ணும் நகர்ந்து வந்துட்டாங்க. அடுத்தது வேகமா மறுபடியும் அந்த தண்ணியை அந்த காத்து மாதிரியான புகை இருக்கு பார்த்தீங்களா, அது மேல தெளிச்சிருக்காரு அந்த மாந்திரிகர். தெளிச்சதுமே அந்த உருவம் வந்து சல்லுன்னு அந்த குகைக்குள்ள பூந்து போற மாதிரி அந்த பக்கம் போயிடுச்சாங்க. அதன் பிறகு அந்த மாந்திரியர் வேகமா அந்த மீராவோட பக்கத்துல வந்துட்டு, நீ இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்காது கூடாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு முரளியை வந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. மீராவையும் அவங்களோட மனைவியும். இவங்க 3 பேருமே அங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் மாந்திரியரும் அங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு முன் பக்கமா அந்த யாகம் வளர்த்தினாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு சீக்கிரமா வேகமா கயிறெல்லாம் எடுத்து தாய் தொண்ணு ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணி அந்த பொண்ணுகிட்டையும் கொடுத்துருக்காங்க. கூடவே முரளிகிட்டையும் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. 2 பேத்துக்கும் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, முரளியை நெருங்கிறதுக்காக தான் மீரா கிட்ட பழகி இருக்கு அந்த ஆன்மா. அது கூடவே இந்த குழந்தைகள் அப்படின்னாவே அந்த மோகினிக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. அந்த மோகினி அந்த குழந்தையை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு, அந்த எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னா, தன் வசப்படுத்திடுச்சு அப்படின்னா நம்ம நினைச்சது கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இவ்வளவும் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகர் சொன்னாராம். சொல்லிட்டு அன்னைக்கு அந்த யாகம் வளர்த்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரும் வீட்டுக்கு போயிட்டாராங்க. இவங்களும் அன்னைக்கு விடியவே தூங்காமலே இருந்திருக்காங்க. இந்த வீடு நமக்கு வேண்டாம், எவ்வளவு நம்ம அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இனி இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத தீர்க்கமா முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு விடிய தூங்காம இருந்தவங்க விடிய காலையில துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களோட சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. முரளியோட அம்மா அங்கதாங்க இருக்காங்க. இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட அம்மா கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறமா முரளி மட்டும் அவங்களோட மனைவி அவங்க குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் மட்டும் சென்னைக்கு போறாரு. அந்த வீட்டை எல்லாம் காலி பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் கொண்டுட்டு வந்து கோயம்புத்தூர்ல இறக்கியிருக்காரு. கூடவே அங்கே சென்னையில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த வேலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு ஜாப்பை தேடிட்டு இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு ஜாப்பும் கிடைச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல சேலரியோட இந்த குடும்பத்தை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க முரளி அப்படின்றவங்க. தெரியாதனமா வாடகை கம்மியாக இருக்கு, அந்த வீடும் அழகா இருக்கே அப்படின்ற காரணத்துக்காக தான் நாங்கள் அங்கே போனோம். ஆனால் அந்த அழகா இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்மையாக தான் என்னோட விஷயத்துல போயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு இந்த நிகழ்வு முரளி அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான
திகிலான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அப்போ அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.